அவங்க கண்டிஷன் வேற யார் மூலியமாவது அவங்களுக்கு தெரிஞ்சா பேஷண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பயப்படுறாரு. டாக்டர், நான் அக்கா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பி தாராளமா விஷயத்த சொல்லலாம். டாக்டர், நீங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? என் அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ரிப்போர்ட் பத்தி நீங்க என்கிட்ட சொல்லலன்னா நான் மேனேஜ்மெண்ட்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னம்மா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரி, உங்ககிட்டயே சொல்றேன். ஆக்சுவலி உங்க அக்காக்கு என்ன பிரச்சனைனா, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். மே ஐ கம் இன்? உள்ள வாங்க சார். ஹாய் ரஞ்சிதா, எப்போ அந்த மேடம், பேஷண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நீங்க கிளம்புங்க, நான் இவர்கிட்டயே பேசிக்கிறேன். டாக்டர், நானும் இங்க இருந்து என்னன்னு கேட்டுட்டே போறேன். ரஞ்சிதா, என்ன பிரச்சனை நானே டாக்டர் கிட்ட கேட்டு வந்து தெளிவா சொல்றேன். டைம் வேற ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. ஏன் என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? அக்காவோட கண்டிஷன் என்னன்னு எனக்கும் தெரியணும். ரஞ்சி, டாக்டர் சொல்றத வரி மாறாம அப்படியே நான் சொல்றேன். பேஷண்டோட அட்டெண்டரா என்ன தவிர வேற யார்கிட்டயுமே டீட்டெயில் சொல்லக்கூட நான் தான் அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு விஷயம் தெரிஞ்சு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் இந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடுவேன். இவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும், இல்லையா டாக்டர்? எங்களை வம்பல மாட்டி விட்டுறாதீங்க மேடம், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. டாக்டர், இவளுக்கு அக்கா மேல பாசம் அதிகம். அதான் அக்கா கண்டிஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு துடிக்கிறா. அஞ்சிமா, நீ நேரா வீட்டுக்கு போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். நான் சஸ்பெக்ட் பண்ணது சரிதான் சார். உங்க ஒய்ஃபோட பிளட்ல ஸ்லோ பாய்சன் கலந்திருக்கு. ஐயோ, ஸ்லோ பாய்சனா? என்ன டாக்டர் சொல்றீங்க? இது எப்படி நடக்கும்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவங்க எங்கெல்லாம் போறாங்க, எங்கெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சாதான் சார் நாம கண்டுபிடிக்க முடியும்.